மட்டன் ரைஸ் அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 kg அளவு பண்ண போகிறோம். அதுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், மிளகு, ஆனியன் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை வதக்கிக்கிறோம். கூட வந்து ஆனியன் நல்லா வதக்கிட்டுருக்கோம். உப்பு போட்டிருக்கிறோம். சாரி, வீடியோ கட் ஆனது தெரியாமல் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போதான் பார்த்தா வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் போடுறதுலேருந்து தெரியல, அது ரெக்கார்ட் பண்ண முடியல. அது வந்து இப்போலேருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆனியன் வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிடணும். அப்புறம் நல்லா பண்ணிடணும். இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி போடணும். இது நல்லா கிளறிட்டே இருக்கணும், நல்லா வதங்கணும். இது கூட நல்லா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் வந்து எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கி இருக்கும்போது தனியாக அவிச்சு வச்சுருந்த வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து ஆட் பண்ணி மட்டனில் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி எல்லாம் தண்ணி எடுத்துக்கணும். மட்டன் தண்ணியெல்லாம் தனியாக மட்டனை வந்து ஒரு 5 விசில் போட்டு மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு அவிச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அது தண்ணி ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு வாட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி ரேட்டு நம்ம ஒன்று கணக்காக ஊற்றுவோம் இல்லையா, அது கரெக்டாக வரும். இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா இது கூடவே லெமனையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அளவு தண்ணி ஊற்றணும். 1க்கு 2, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. அதில் ஒரு 3 கிளாஸ் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து நம்ம நார்மல் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். பால் எப்படி வலிக்குது தெரியுமா? காலையில் நின்று பண்ணினே இருக்குதுல்ல, அசால்ட்டாக போய் சொல்லிடுறேன். நியூஸ் தான் பார்த்துருக்கேன். பேசுறது வந்துச்சா? இப்போ கொதி வந்தோன்னே ஆன் பண்ணிட்டு நைஸாக போட்டு கலர் வெள்ளமாக கலர், உடைக்காமல் கலர். அரிசி உடஞ்சிரும், உடைக்காமல் கலர்ந்துக்கினே இருக்கும்.
தொட்டுறதுனால சீரக சம்பா ரைஸ் போடும்போது மட்டும் கிளறிட்டே இருக்கணும், அரிசி வர நேரம் தெரிகிற வரைக்கும். இப்போ தம் போட்டுடலாம். சாப்பாடு தெரிஞ்சிச்சு, அதனால தம் வச்சிடலாம். தம் வைக்கும்போது நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து மேலே வைக்கணும். டிஸ்டன்ஸ் தான். இப்போவே நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன், கூப்பிட்டு வர மாட்டியா? அங்கே போய் என்ன பண்ணுறேன்? பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அழகாக வந்து பிரியாணியை நம்ம வந்து கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சீரக சம்பா ரைஸ் குழையாமல் வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி நல்லா, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஆறிடுச்சுன்னா நல்லபடியாக நீங்கள் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயில் வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.